சங்கீதம் 4வது சங்கீதம் 8வது வசனம். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் உடைய கரத்தின் மேல் இருப்பதாக. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு சமாதான குறைவு உண்டாகிற பொழுது, சரீரத்தில் வியாதி உண்டாகிற பொழுது நமக்கு பயம் வருகிறது, கவலை வருகிறது, தூக்கம் இல்லாமல் போய்விடுகிறது. ஆனா தாவீது சொல்றாரு, என்னுடைய ரட்சிப்பு கர்த்தருடைய கையில இருக்கிறது, அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு உண்டு. என்ன சொல்றாரு? நான் படுத்து நித்திரை செய்ய, 5வது வசனம், நான் படுத்து நித்திரை செய்ய விழித்து கொண்டே கர்த்தர் என்னை தாங்குகிறார்னு சொல்றாரு. நான் சமாதானத்தோட படுத்துக் கொள்வேன் அப்படிங்கிறார். இன்னைக்கு கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு நல்ல நித்திரையை கொடுக்கிறவராக இருக்கிறார். படுத்தா நல்லா தூங்கணும். தூக்கம் வரலன்னா அங்க ஆவிக்குள்ள ஏதோ கலக்கம் பிரச்சனை இருக்கு. அது என்னங்கிறத பார்த்து அதை சரி பண்ண வேண்டும். நாம் செய்த கிரியைகளினால கர்த்தரை வருத்தப்படுத்தி இருந்தாலும், ஒருவேளை நம்முடைய எண்ணங்கள்ல போராட்டம் இருந்தாலும், அவையெல்லாம் இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டு நம்மை புது சிருஷ்டியாக வைத்து கொண்டு அவருடைய வார்த்தையினால ரத்தத்தினால நம்மை கழுவி நம்மை அப்பேற்பட்ட ஒரு சமாதானத்துக்குள்ள நம்மை கொண்டு வர வேண்டும். இந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த போராட்டத்தை விடுதலையாக்க கர்த்தர் ஒருவரை தவிர, ஆவியானவர் ஒருவரை தவிர நமக்கு விடுதலை கொடுக்க முடியாது. அப்ப அவர் சொல்றார், நான் சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்வேன் என்று சொல்றார். சங்கீதம் 122 7வது வசனம், 6-7 வசனம். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. எருசலேமை நேசித்தா, உடன்படிக்கையின் மக்களை நேசித்தாவே, எருசலேமே தேவனுடைய நகரத்தை நேசிக்கிறப்ப நமக்கு சுகம் இருக்கும். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகம். நம்ம காம்பவுண்ட் செவருக்குள்ள ஒரு சமாதானத்தை கட்டளை இடுகிறார். நம்முடைய வீட்டுக்குள்ள ஒரு பெரிய சுகம். வீட்டுக்குள்ள வந்தாவே ஒரு தேவ பிரசன்னம் இருக்க வேண்டும். கர்த்தர் கூட இருக்காருங்கிற உணர்வு வேண்டும். அவர் என்னை நன்றாக என்னுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார், என் சரீரத்துல சுகமும் பலனும் இருக்கும் என்று சொல்லி, இதுதான் என்னுடைய வாசஸ்தலத்துல இருக்கிறது என்று நம்ம விசுவாசிக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். உன் அரண்மனைக்குள்ளே சுகம் வாசமாய் இருப்பதாக, உன்னுடைய அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகம். தேவன் கூட இருக்கிறார், நமக்கு தெய்வீக சுகத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். ஏசாயா 58வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகமாக சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன் பின்னே காக்கும். அதாவது கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வெளிச்சம் நம்மளே எப்பொழுதுமே தேவ பிரசனம் உங்களை நினைத்திருக்கிற பொழுது, நீங்க எங்க போனாலும் உங்களை பார்க்கிற பொழுது கர்த்தருடைய நீதியும் கர்த்தருடைய வெளிச்சமும் உங்களுக்குள்ள இருந்து பிரகாசிக்கும். ஏன்னா இந்த சமாதான உடன்படிக்கை இருக்கிறதுனால, ஆசீர்வாத உடன்படிக்கை இருக்கிறதுனால, இந்த சமாதானம், தேவ சமாதானம் உங்களுக்குள்ள நிறைந்திருக்கும். தேவ மகிமை உங்களுக்குள்ளே நிறைந்திருக்கும். அதை பார்க்கிறவர்கள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்குள்ளே வெளிப்படுகிறது என்று அறிந்து கொள்வார்கள். ஏன்னா அப்படி வெளிப்படும் என்றுதான் சொல்லி இருக்கிறார். திருக்குறள்ல சரி, அநேக வைத்தியர்களிடத்துல போய் சற்றாயிலும் குணப்படாமல் இருக்கிற பொழுது இயேசு விசுவாசித்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சுகமாக தொட்டு அவர் சுகமாகி விட்டான். இயேசு தன்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்தவராக கேட்கிறார், என்னை தொட்டது யார் என்று. ஒன்னும் மறைவா இருக்கவில்லைன்னு அவன் நடந்ததை சொன்னோடனே, அவளே உன் விசுவாசம் தெரியுது, நீ விரும்புகிறபடி உனக்கு கிடைச்சு, நீ வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி ஆசீர்வாதத்தை அனுப்புகிறார். அப்ப தேவனுடைய அந்த உடன்படிக்கையில நான் இருக்கிறேன், கர்த்தருடைய கிருபை எனக்கு இருக்கிறது, தெய்வீக சுகம் எனக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. இதுதான் என் சரீரத்திலையும் சரி, என் வீட்டிலையும் சரி, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை
அவருடைய நீதி என் மேல இருக்கு, நிச்சயமா என்னுடைய சுகவாழ்வு அது வந்து துளிர்க்கும் அப்படின்னு நம்ம இதை வந்து விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா நம்ம விரும்புற வேண்டியதான் ஆகும் சொல்ற இல்ல, இது கண்டிப்பா இது மாறும், கண்டிப்பாக சூழ்நிலை மாறும், தேவ சமாதானம் உண்டாகும், எனக்கு சரீரத்துல சுகம் உண்டாகும் என்று சொல்லி இதை அறிக்கை பண்ணுகிற பொழுது அது அப்படியே உண்டாகிறது. இப்ப நம்ம வாசித்த அந்த எசேக்கியேல் 34வது அதிகாரத்துல 25வது வசனம் 26 வந்து பாக்குறப்ப நமக்கு சமாதான உடன்படிக்கைன்னு சொல்றாரு, சுகம் சொல்றாரு. அவைகள் மேடுகள் மீதெல்லாம் ஆசீர்வாதம் உண்டாயிருக்குன்னு சொல்றாரு, உயர்ந்த மேடுகள் மீது. எசேக்கியேல் 34வது அதிகாரத்திலே 14வது வசனத்தை பாருங்க. அவருடைய நல்ல மேய்ச்சலை மேய்ப்பேன், அவருடைய உயர்ந்த மலையில் அவருடைய தொழுவம் இருக்கும், அங்கே நல்ல தொழுவத்தில் படுத்துக் கொள்ளும், இஸ்ரவேலின் மலையின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது இந்த 26வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி அவங்களை ஆசீர்வதிப்பேங்கிறாரு. என் மேடுகள் சொல்றாரு, பூமியான நிறைவா கர்த்தருடையது. இன்னைக்கு மக்கள் என்ன செஞ்சாங்க, உன்னை தண்ணி இல்லாத காட்டுல போட்டுறேன், இல்லாட்டி வந்து மலையில கொண்டு போய் போட்டுருவேன் அப்படின்னு சொல்றாங்க. மலையில போட்டாலும் சரி, பள்ளத்தாக்குல போட்டாலும் சரி, கர்த்தர் வந்து நமக்கு நன்மையை கொடுக்கிறவர். 14வது வசனத்துல நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன், இஸ்ரவேலோட உயர்ந்த மலைகளில் அவர்களுடைய தொடுவும் இருக்கும். உயர்ந்த மேடா இருக்கட்டும், உயர்ந்த இடமா இருக்கட்டும், ஆனா கர்த்தர் வந்து அந்த மேய்ச்சலை உண்டாக்குகிறவர், நம்மை நல்ல இடத்துல அவர் தங்கப்படுகிறார். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவருடைய தொழுவம் இருக்கும், அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக் கொள்ளும், இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். அப்ப மேடா இருந்தாலும் சரி, உயரமான இடமா இருந்தாலும் சரி, உயரமான மலையில போனோம்னா உடனே கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாம் கிடைக்கும்படியாக தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார், நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். நல்ல மேய்ச்சல மேய்ந்து நல்ல தொழுவத்திலே படுத்துக் கொள்ளும். அப்ப கர்த்தர் வந்து நம்முடைய ஆவிய நல்ல மேய்ச்சலுக்குள்ளாக அவர் நடத்துகிறவர். உள்ளுகளை வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு போய் விடுகிறவர் சொன்ன மாதிரி நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா எப்பொழுதுமே வந்து ஒரு திருப்தி உள்ளதாக இருக்க வேண்டும். தாவி சொல்றார், நிலத்தை கொழுப்பை உண்டது போல என்னுடைய ஆத்மா திருப்தி ஆயிற்றுங்கிறார். சரீரம் ஒருவேளை வந்து இருக்கிறது இருக்கலாம், ஆனா உங்களுடைய ஆவியும் ஆத்மாவும் அந்த அளவுக்கு புஷ்டியானதாக, அது ஒரு பலம் உள்ளதாக, ஒரு தைரியம் உள்ளதாக, அபிஷேகத்தினால நிறைந்ததாக கர்த்தர் வந்து மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அப்ப சுற்றுப்புற மேடான சுற்றுப்புறம், என்னுடைய மேடான சுற்றுப்புறம் எல்லாத்தையும் நான் ஆசீர்வாதமா மாற்றினேன் என்று சொல்லுங்க. நம்ம பட்டணத்துல இருந்தாலும் சரி, கிராமத்துல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் இருக்கிற இடத்துல கர்த்தர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை போஷிக்கிறார், நல்ல இடத்துல வந்து நம்மை இளைப்பாற பண்ணுகிறார். எரேமியா 4வது அதிகாரம். இங்கே கர்த்தருடைய வார்த்தையை மற்ற ஜனங்கள் மத்தியிலே, இஸ்ரவேலை நீ திரும்புகிறதற்கு மனம் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையில் நின்று அகற்றிவிட்டால் இனி அடைந்து தீர்வதில்லை. தேவன் பார்க்கிறபடி அவர் நம்மிடத்துல வந்து பார்க்கிற பொழுது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இராதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான்னு இருக்கு. ஆனா சவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, இவனா நம்ம ரசித்து போறவன், இவனா நம்ம ஆளுகை செய்ய போறவன், ராஜாவாக போறவன் அப்படிலாம் சொல்றப்ப அவனும் காது கேளாதும் போல இருந்தான்னு இருக்கு. கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு என்னை அழைத்து இருக்கிறார், அவருடைய சித்தத்தை நான் செய்வேன்ட்டு விரோதமாய் பேசுகிற பொழுது காது கேளாதும் போல இருந்து கொள்ள வேண்டும். ஆனா தேவனுடைய பார்வையில் என்று தீமையான காரியங்களை விளக்க வேண்டும், அருவருப்புகளை அகற்ற வேண்டும். நீ உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய். உண்மையாக நியாயத்தோடு நீதியோடு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய். புறஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். புறஜாதிகள் நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கு.
இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மை பாராட்டக்கூடியவர்களா இருப்போம். கர்த்தர் தான் எனக்கு செய்தார், அவருடைய கிருபை என்னை தாங்கினது, அவருடைய ஆசீர்வாதம் தான் என்னை வழி நடத்திருக்கிறது நம்ம சொல்லுகிற அளவிற்கு ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றப்ப மற்ற புறஜாதிகள்லாம் உங்களை பார்த்துட்டு இங்க எரேமியாவுல அங்க உள்ள வசனங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை உங்களை பிடித்து கொண்டு 10 பேர் வருவாங்களா, உங்களோடு கூட நாங்களும் கர்த்தரை ஆராதிக்க வருகிறோம், தொழுது கொள்கிற வருவோம் என்று சொல்வார்களாம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர் வழியாக வருகிறது. அவர் சமீபமாய் இருந்த அவர்களுக்கும் புறஜாதிகளாய் இருந்த தூரமாய் இருந்த நமக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்து இரு திறத்தாரையும் ஒன்றாக அவர் இணைத்து விட்டார். பகையாக நின்ற நடுச்சுவரை நீக்கிவிட்டு அவர் ஒன்று சேர்த்து விட்டார். அப்ப புறஜாதிகள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, மேன்மை பாராட்டப்படுவார்கள் சொல்றார். அப்ப இயேசு ஏற்றுக்கொண்டதுனால உண்மையிலே நம்ம ஆவிக்குரிய யூதர்கள் தான். ஏன்னா கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சந்ததி கிறிஸ்துவே. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் நம்ம ஆவிக்குரிய சந்ததியாக ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில படிக்கும் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப அவருக்குள் நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம், மேன்மை பாராட்டும்படியாக கர்த்தர் வைக்கிறார். அதே பழைய ஏற்பாட்டுல சகரியா தீர்க்கதரிசி